இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன நான் தொடர்ச்சி போட்டோம் அப்படின்னா, நான் வந்து எப்படி டெய்லர் ஆனேன், எப்படி வந்து நான் தைக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற என்னுடைய அனுபவத்தை தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட தொடர்ச்சி வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எப்படி நான் டெய்லர் ஆனேன் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக புரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டினியூவாக அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ வந்து நான் டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டிசைனை வந்து நான் ஒருத்தவங்களுடைய ப்ளவுஸை வாங்கி அதை பிரித்து தான் நான் ஒரு டிசைனை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோவில். அதோட தொடர்ச்சியாக இப்போ பேசலாம். அப்படி நான் கற்றுக்கிட்ட ஒரு டிசைனை தான் நம்ம என்ன பண்ணோன்னா, என்னுடைய பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு நான் தைச்சி கொடுத்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு தைச்சி கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு என்ன டிசைன் நான் தைச்சனோ அதே டிசைனை அவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்தேன் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டிசைனை போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட விளம்பரப்படுத்துகிறத விட நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டு அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து விளம்பரப்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் கஸ்டமர் வந்து அதிகமாக கிடப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் இது. ஏன்னா அவங்கள்ட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் அவங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அப்படியே 2ஆச்சு 3ஆச்சு அப்படியே பரவி ஒரு 10 கஸ்டமரு எனக்கு ஒரே இடத்துல ஒரே ஸ்கூலில் 10 கஸ்டமரு எனக்கு கிடைக்க ஆரம்பித்தாங்க அந்த டிசைனை பார்த்துட்டு. அப்போ அதே டிசைனை வந்து நான் எல்லாத்துக்குமே அதே டிசைனை மாறி மாறி நான் தைச்சி கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் வந்து கஸ்டமர் நிறையா ஆக நம்மளுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் நிறையா கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸ் தெரியாது. எப்படி அந்த டிசைனை கற்றுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு டிசைன் அனுப்பி காமிப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் தைப்பீங்களா அப்படின்ட்டு. எனக்கு வந்து டச்சு ஃபோன் கிடையாது இல்லையா, பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன். அப்போ காமிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து புரியாது. ஒரு பிக்சரை காமிச்சோன்னே அந்த டிசைன் நம்ம போட முடியுமா அப்படின்னு புரியாது. இருந்தாலும் என்னுடைய மன தைரியம், நான் அந்த டிசைனை பார்த்துட்டு ஓகே நான் தச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் தெரியாமல் நான் ஓகேன்னு சொல்லிடுவேன். அப்போ வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட மொபைல் ஃபோன் இருந்துச்சு, டச் ஃபோனு தான் அந்த பொண்ணு வச்சுருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த ஏரியாவில் குடியிருந்தேன். அந்த பொண்ணு அது வந்து என்னுடைய தங்கச்சின்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அப்போ அந்த பொண்ணு எனி டைம் எங்கள் வீட்டில் தான் இருக்கும், நான் அவங்க வீட்டில் தான் இருப்பேன். இந்த மாதிரி ரொம்ப நட்பாக தான் இருந்தேன் நாங்கள். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த இமேஜை போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணோட மொபைலில் இருந்து நான் அந்த டிசைன்லாம் ஒன்று நான் கற்றுக்கிட்டு அந்த டிசைனை நான் அப்படியே தைக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய டிசைனை நான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து எங்கேயும் கிளாஸ் போகவே கிடையாது. டிசைனுக்காக தைக்கிறதுக்கு நான் கிளாஸ் போய் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் டிசைன் பழகுறதுக்கு நான் வெளியில் எங்கேயுமே நான் போக கிடையாது. மொபைல் ஒன்று தான். அப்போ வந்து ஒரு முதல் டிசைனை கற்றுக்கிட்டு அது ஒரு மாதமாக அதே டிசைனே நம்ம போட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் இன்னொரு டிசைன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி ஓட்டிகிட்டே நம்ம ஒரே ஆளுக்கு தைக்க போகிறது கிடையாது இல்லையா, எல்லாத்துக்கும் தான் நம்ம தைக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம புதுசாக அவங்களுக்கு தைச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு டிசைன். நம்மளுக்கு தான் அது வந்து தைச்ச டிசைனாக தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அது ஒரு புது டிசைனாக தான் தெரியும். அப்படி வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து என்னுடைய தங்கச்சி இருந்தால் அவள் மொபைலில் பார்த்து நான் ஒவ்வொன்றும் நான் அந்த டிசைனை வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு மொபைல் நான் வந்து வாங்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதுலேருந்து நமக்கு நிறைய ஒரு தொழிலை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றக்காக நான் ஒரு மொபைல் வாங்கினது பிறகு அப்படியே வந்து நான் எந்த டிசைனை வந்து நம்ம காமிச்சாலும் அதே டிசைனை நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு டிசைனை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் அடிக்கடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு டிசைனை கற்றுக்கிட்டால் போதும், அதில் தொடர்ச்சியாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நிறைய டிசைன் வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு அடிக்கடி நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணிடுவேன். அது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு டிசைன் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே போதும், நம்ம வீடியோ பார்த்து கூட நம்ம பழக தேவையே கிடையாது. நம்ம அந்த இமேஜை பார்த்தாலே நம்ம தைச்சிருவோம். ஏன்னா நம்ம தான் டிசைன் ப்ளவுஸ் பழக ஆரம்பிச்சிட்டோம்னா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அப்போ வந்து அந்த டிசைனை பார்த்தோன்னே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணி அழகாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஒரு சின்ன டவுட்டாக அதே டிசைனை யூடியூப்பில் போட்டு பாருங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்குது. நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னே நம்மளுக்கு தான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் தான் வந்து ஃபுல் வீடியோ நம்ம ஃபுல் டிசைனுமே நம்ம யூடியூப்பை பார்த்து தான் நம்ம கற்றுக்கிட்டேன். நம்ம
ஒவ்வொரு டிசைனும் போட 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 நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நிறைய ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வந்து என்னுடைய கஸ்டமர்களை வந்து நான் நிறையா பிடிச்சேன். இப்போ வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்றத அப்போ வந்து நம்ம கஸ்டமர் வந்து நிறைய நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுனால நம்ம கஸ்டமர் வந்து நிறையா வர ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நம்ம முத வாங்கின மிஷின் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம சாதா மிஷின், சின்ன மிஷின் இருக்கிறதுலே சின்ன மிஷின் நம்ம வாங்கியிருந்தோம். அப்போ டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம காலில் தைச்சிட்டு நம்ம நிறைய கஸ்டமரை வந்து சமாளிக்க முடியலை. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், அந்த சின்ன மிஷினோட கொஞ்சம் பெரிய மிஷின் அதில் வந்து நம்ம மோட்டார் செட் பண்ணி நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஷினை வந்து ஒரு டியூவில் போட்டு மாதம் வந்து ஒரு 300 ரூபா கொடுக்குற மாதிரி அந்த மிஷினை நான் வாங்கிட்டு அந்த இதிலே ஒரு 5 வருஷம் வந்து அந்த பெரிய மிஷின்லேயே நான் தைக்க ஆரம்பித்தேன். அந்த சின்ன மிஷினில் கொஞ்சம் பெரிய மிஷின் அவ்வளோதான். அந்த மாதிரி மிஷினை வாங்கி நான் தைக்க ஆரம்பித்தேன். ஒரு 5 வருஷம் நல்லா போச்சு. மறுபடியும் அந்த மிஷின் வந்து எனக்கு வேலையாகிருச்சு. அந்த டிசைன் ப்ளவுஸ் அதிகமாக தைக்க, அந்த கல் இதெல்லாம் வச்சு தைக்க நம்மளுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ஒரு 5 வருஷத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நூல் வந்து நல்லா விழுகாமல் ஒரு மாதிரி ரொம்ப எனக்கே வந்து டென்ஷன் வர்ற அளவுக்கு அந்த மிஷின் வந்து எனக்கு ஆக்கிருச்சு. அப்போ என்ன பண்ணேன், நிறையா கஸ்டமர் நம்மள்ட்ட இருக்காங்க, நம்மளால் தைக்க முடியலை அப்படின்னா தீபாவளிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட நான் வந்து இந்த மாதிரி நான் எனக்கு வாங்கி கொடுன்னு கூட நான் சொல்லலை. எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி எனக்கு டென்ஷனாக இருக்குமா, மிஷின் வந்து நல்லா தைக்கலை, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் தான் நான் பேசிகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா வந்து அதை யோசிச்சுட்டு நம்ம பிள்ளைக்கு வந்து இந்த மிஷின் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து நானே வாங்கி தரேம்மா, நீ வந்து பெரிய மிஷினை வாங்கி நீ தையே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் வந்து வேணாம்மா, நான் பார்த்துட்டு இன்னும் ஒரு மாதம் கழித்து நானே வாங்கிக்கிறேன், வேண்டாம் அப்படின்னு தான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். நான் இல்லை பரவாயில்ல நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா போய் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் அண்ணன்ட்ட போய் என் தங்கச்சி இந்த மாதிரி மிஷின் வாங்கணும்னு சொல்கிறாடா, தைக்க முடியல, அவள் லைஃப்பில் அந்த மிஷினு தான் அவள் குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு போகுது, இப்படி வந்து மிஷின் வேலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் எங்கள் அண்ணன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, நானே வந்து தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எங்கள் அண்ணன் வந்து எனக்கு மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க ஒரே காரணம் அப்படின்னா, என்னுடைய அக்காவுக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்து எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துருந்தாங்க பெரிய மிஷினு. அப்போ வந்து 2 பிள்ளைகளுக்குமே நம்ம ஒரே மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அதே மிஷினை வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பையன் வாங்கி கொடுக்கலான்னு எங்கள் அண்ணன் நினச்சிருந்தாங்க. எனக்கு அவசரமாக நான் கேட்டதுனால நான் பெரிய தங்கச்சிக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன், நான் சின்ன தங்கச்சிக்கு நானே வாங்கி கொடுத்துறேம்மா, நீங்கள் வாங்கி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டாக வந்து எங்கள் அண்ணன் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து சாதாரண சின்ன மிஷினில் தைக்கிறதுக்கு நம்ம பவர் மிஷினில் தைக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு டெய்லர் ஆனால் உங்களுக்கும் தெரியும். அப்போ வந்து அந்த மிஷின் வாங்கினது வந்து டிசைன் ப்ளவுஸ் நிறையா தைக்க ஆரம்பித்தேன். நிறையா வந்து எனக்கு ஸ்பீடு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து நிறைய கஸ்டமர் எல்லாமே வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக ஒரு தொழில் வந்து அமைஞ்சிருச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி, என்னவா நீ ஆசைப்படுறியோ அதுவாக தான் நீ ஆவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு குழந்தைய வந்து நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாலும் நம்மளுடைய மனசுக்குள்ளே என்ன விருப்பம் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அப்பா அம்மா நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சாலே என்னுடைய மைண்ட் செட்டு என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த டெய்லர் ஆகணும்னு ஆசையில் நான் வந்து அந்த டெய்லராகவே ஆகிட்டேன். அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே நம்ம ஆசைப்படுறது வந்து தப்பு கிடையாது. பிள்ளைகளோட ஆசை எதுவோ அதுவே நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்றது ஒரு பதிவை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ கஸ்டமர் வந்து நிறைய ஆகப்பட்டியும் நம்ம வந்து அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத நான் வந்து எப்படி சமாளித்தேன் அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன், காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். எங்கள் அக்காவும் டெய்லரு, நானும் வந்து டெய்லரு. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே எழுந்திரிச்சிருவோம். நான் வந்து இங்கே இருப்பேன், எங்கள் அக்கா வீட்டில் இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், வெள்ளனாவே வந்து ஃபோன் பண்ணிடுவோம். காலையில் எப்போ யார் எந்திரிக்கிறோமோ, யார் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறோமோ ஃபோன் பண்ணிடுவோம். ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஒரு 4 மணிக்கு நாங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கால் வந்து கட் பண்ண மாட்டோம், லைன்லேயே தான் இருக்கும். நாங்கள் எப்படி தைப்போம் அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு தைக்கிற மாதிரி தைப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டெப்பு தைச்சிருக்கேன், நான் வந்து இந்த ஸ்டெப்பு தைச்சிருக்கேன் அப்படின்னு மாறி மாறி வந்து 2 பேரும் வந்து வேகமாக 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போட்டி போட்டு தைக்க ஆரம்பிப்போம். காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு கொக்கி எல்லாமே வச்சு முடிச்சு ஒரு 2 ப்ளவுஸு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ வந்து நம்ம டிஸ்டர்பே இருக்காது நம்மளுக்கு. ஒரு 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சோம்னா அப்படின்னா நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்புமே இருக்காது. நம்ம வாட்டில் நம்ம தைக்கலாம் அப்படின்றக்காக நாங்கள் வெள்ளன எழுந்திரிச்சு இந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே தான் தைப்போம். நாங்கள் அவுட் ஸ்பீக்கர் தான் போட்டுருவோம். நம்ம ஃபோனை வந்து நம்ம கையில் வச்சுருக்க மாட்டோம். அவுட் ஸ்பீக்கரை போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே அதை என்ன பேசுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து வேறு எதுவுமே பேச மாட்டோம். நான் வந்து இது தைச்சிட்ருக்கேன், நான் இது தைச்சிட்ருக்கேன், மாற்றி மாற்றி வந்து இதே தான் ஒழிஞ்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் வந்து அதை கண்டுக்கிறவே மாட்டோம். ஃபோன் ஆனில் தான் இருக்கும். ஆனில் ஏன் இருக்குன்னா, அந்த மிஷினோட சவுண்டு கேட்க அந்த பாட்டு கேட்டால் எப்படி நம்ம உற்சாகமாக வேலை பார்ப்போமோ, அதே மாதிரி எங்கள் அக்காவோட ஃபோனை நாங்கள் கேட்டுக்கிட்டே வந்து உற்சாகமாக அப்படியே வந்து அந்த மாதிரி தான். அந்த சவுண்டு நின்றுச்சு அப்படின்னா, என்னென்ன தைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்போம். இந்த தைச்சிட்ருக்கேன் அப்படி மாறி மாறி இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும். அதே மாதிரி பகலில் வந்து தைக்கணும் அப்படின்னாலே இதே மெத்தடில் தான் நாங்கள் மாறி மாறி தைச்சிட்டே இருப்போம். நம்ம நார்மலாக நம்ம தைக்கிறதுக்கும் நம்ம போட்டி போட்டு நம்ம தைக்கிறதுக்கும் நம்ம ஸ்பீடு வந்து அதிகமாகும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி நான் தைக்க ஆரம்பித்தேன். இப்படி வந்து தைக்க ஆரம்பித்து என்னுடைய சுறுசுறுப்பை வந்து இந்த மாதிரி தான் நான் கொண்டு போனேன். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே தைக்கிறீங்க, நாங்கள் யார்கிட்டங்க பேசுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு டைமிங் வந்து செட் பண்ணிக்கிறணும். இப்போ நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு தான் நீங்கள் தைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்து மணியை பார்த்துட்டு தைக்கலாம். இத்தனை மணி நேரத்துக்குள்ளே, இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ளவுஸை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் வந்து முன்னாடி வச்சுருங்க. உங்கள் மொபைல்லே வந்து ஒரு அலாரம் வைங்க. அலாரம் வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ப்ளவுஸ் தைக்கணுமா, ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு அலாரம் வைங்க. அதுக்குள்ளே வந்து அந்த அலாரம் அடிக்கிறக்குள்ளே நம்ம தைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சுறுசுறுப்பும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அலாரம் வச்சுட்டு இல்லாட்டி மணியை பார்த்துக்கிட்டே இல்லாட்டி ஒரு சாங் போட்டுட்டு அந்த இந்த ஒரு 3 சாங் முடிகிறக்குள்ளே இந்த ப்ளவுஸ் நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தைக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் நான் வந்து இன்னொரு மெத்தட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பிடிச்ச சாங்கை வந்து ரிப்பீட்டடாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். இந்த ப்ளவுஸ் முடிக்கிறக்குள்ளே இந்த பாட்டை நம்ம விடவே கூடாது. ரிப்பீட்டடாக இந்த 2வது தடவை நம்ம போடுறக்குள்ளேயும் 3வது தடவை அந்த பாட்டு முடிகிறக்குள்ளே இந்த ப்ளவுஸை நம்ம தச்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வேகமாக நான் தைக்க ஆரம்பித்து சுறுசுறுப்பாக இது மாதிரி தான் நான் வேகமாக வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பித்து அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு வேலைக்கே நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 300 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் லேடிஸ்க்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 ரூபாய்க்கும் அந்த 500 ரூபாய்க்கு என்ன பண்ணணும், நம்ம காலையில் 9 மணிக்கு போயிடணும். சாயந்தரம் 6 மணிக்கு தான் நம்ம வர்ற மாதிரி இருக்கும். ஒரு 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் அவ்வளோ நேரம் நம்ம வந்து அதில் அவங்களுக்கு வந்து வேலை பார்த்து நம்ம கொடுக்கணும். அப்படியே இருந்தாலும் நம்ம போகிறது வர்றது அலைச்சல் எவ்வளோ வேலைகள் இருக்கும். அங்கே வேலை பார்க்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ திட்டுவாங்க, எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அதே வந்து நம்ம டெய்லர் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம தனியாக ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் மெதுவாகவே தைச்சிங்கன்னா கூட ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைக்கலாம். இல்லை ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிடலாம். ரொம்ப மெதுவாக தைச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் கூட உங்களால் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும். அப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கூட ஒரு லைனிங் போட்டு 200 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் அந்த 200 ரூபா நீங்கள் சம்பாரிச்சிடுவீங்க. அதே வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுவதுக்கும் கூட தைங்க. அப்படி தைச்சிட்டிங்க அப்படின்னா 400லேருந்து 450 500 வரைக்கும் உங்களால் தைக்க முடியும். அப்போ ஒரு நாள் முழுவதும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம அந்த 500 ரூபாயை ஈஸியாக நம்ம சம்பாரிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு நார்மலாக தான் நான் சொல்கிறேன், நம்மளால் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் கூட டிசைன் ப்ளவுஸ் தைக்கலாம், 3 ப்ளவுஸ் கூட தைக்க முடியும் நம்மளால். நான் வந்து ஒரு நார்மலாக நான் வந்து சொல்கிறேன், நான் இப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்காக. நம்ம வெளியில் போய் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம இஷ்டம், நம்ம தான் தொழிலாளி, நம்ம தான் முதலாளி அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துக்கலாம். ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு தொழில். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வெளியில் தைக்க கொடுத்து நான் உங்களுக்கு போன வெளியில் நான் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு தைக்க கொடுக்கும்போதே எவ்வளோ செலவாகும். அதே வந்து நம்மளுக்கும் தைச்சிக்கலாம், நம்ம குழந்தைகளுக்கு தைச்சிக்கலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது இதில். நம்ம ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிங்க, சாதா ப்ளவுஸ் ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா 800 ரூபா ஆச்சு. அதே 2 டிசைன் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா 400 ரூபா ஆச்சு. அப்போ ஒரு நாளைக்கு நம்மளால் 800 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும். மாதம் வந்து 24,000 வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட 400 ரூபா மினிக்கு தைச்சாலும், அதே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு கண்டிப்பாக தைக்கலாம்.
சாதா ப்ளவுஸ்னால் 2 ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸ்னால் 1 ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அப்படி 400 ரூபா மணிக்கு நீங்கள் பார்த்தாலும் மாதம் வந்து 12,000 ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம். அப்போ 12,000லேருந்து உங்களால் 24,000 வரைக்கும் ஈஸியான முறையில் சம்பாதிக்கலாம். அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். நம்ம கஸ்டமரை பொறுத்து, நம்ம எவ்வளோ டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்ற பொறுத்து, என்ன வேகத்தில் நம்ம தைக்கிறோன்ற பொறுத்து நம்முடைய அமௌண்ட்டு கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். ஆனால் கண்டிப்பாக வந்து 12 ரூபாய்க்கு மேலே தான் நம்மளுக்கு ஒவ்வொரு டெய்லர் ஆகிய நம்மளுக்கும் 12 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். நம்ம வீட்டில் இருந்த மணிக்கே ஈஸியான முறையில் நம்ம இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்து இப்படி தான் வந்து நான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன். கஸ்டமரை எப்படி பிடிச்சின்றதையும் நான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ஒவ்வொரு கஸ்டமரையும் பிடிங்க, பழகிக்கங்க. ஃபஸ்ட்டு நல்லா டிசைன் ப்ளவுஸு டிசைன் எல்லாமே கற்றுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கஸ்டமர் வந்து நிறையா உருவாக்கிக்கங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில்